என்னப்பா அந்த பிள்ளை என்னப்பா செஞ்சிருச்சு, அந்த பையன் என்னப்பா செஞ்சான், அந்த மனுஷன் என்னப்பா பண்ணினா, அந்த பிள்ளை என்ன பண்ணிருச்சுன்ற ஒரு கேள்வியை எனக்காக யாரு கேட்பானா? கர்த்தர் எனக்காக கேட்பா. ஹல்லேலூயா. அவங்க அம்மா அப்படி பண்ணதுக்கு அந்த பிள்ளை என்னப்பா பண்ணும், அவங்க அப்பா அப்படி பண்ணதுக்கு அந்த பிள்ளை என்னப்பா பண்ணும்? ஆனா சில இடங்களில் இந்த கேள்விகள் கேட்கப்பட மாட்டாரு. ஏன் அப்படின்னா உண்மையான நியாயாதிபதிகள் இன்னைக்கு இல்ல, எல்லாம் வித்தியாசமான நியாயாதிபதிகள். நான் பேசுகிற காரியம் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு லிட்டரலா ஒருவேளை நடந்திருக்கலாம். பாஸ்டர் இந்த வழியா தான் நான் கடந்து போகிறேன், இந்த வார்த்தை வேற யாருக்காகவும் அல்ல, எனக்காக தான் பேசப்படுது. என்னுடைய தலையின் மேல நிறைய பழி சொற்கள் இருக்கிறது, நான் செய்யாத காரியம் நிறைய என் தலை மேல இருக்குது, எனக்கு அது என்னன்னே தெரியாது. ஆனா அதற்கு நான் போகவே இல்லை, அது என்னுடைய பிரச்சனையே இல்லை. ஆனா எல்லாரும் சேர்ந்து அந்த பழி இந்த பழி இப்படிப்பட்ட பழிகளை என் தலை மேல சுமத்தி இப்பொழுது நான் ஒரு அனாதையை போல நின்னுட்டு இருக்கிறேன். ஆனா கர்த்தர் உங்களை விடமாட்டார். உங்கள் மேல கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகம், யோப்தாவனுடைய அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். யோப்தாவனுடைய அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நியாயம் விசாரிப்பார், அவர் நியாயம் கேட்பார், அவர் நியாயாதிபதியாய் உங்களுக்கு கடந்து வருவார். ஆமென். என்னுடைய பேர் மாற்றப்படும், என்னை குறித்து சொல்லப்படுகிற சொல் மாற்றப்படும், என் பிள்ளையை குறித்து சொல்லப்படுகிற மாற்றப்படும், உங்க குடும்பத்தை குறித்து போடப்பட்டிருக்கிற பேரை கர்த்தர் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.